ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி நைட் ஆஃப் தி ஏரியன்னு சொல்லக்கூடிய ஃபுட்பால் அனிமே சீரிஸோடைய எபிசோட் 3 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு போய் செஞ்சுனா உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க விலக நாள் வச்சுங்க. அப்போ தான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட பார்க்குதுங்க ப்ளே லிஸ்ட் வச்சு செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த எபிசோட போடுவேன். அதே மாதிரி அனிமேஷன் கொஞ்சம் ஓல்டாக இருந்தாலுமே கதை வயசாக நல்லா இருக்கும் கைஸ். அதனால் பொறுமையாக போகிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக் ஆச்சு கொண்டு வாங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக வரும். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, சமைச்சோட கதை குழப்பலாமா? இப்போ ஆக்ஷன் நடந்த பிறகு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன கனவு வருது. அந்த டீம்ல பார்த்தா தன்னுடைய அண்ணன் தன்னுடைய கையை பிடிச்சி தூக்கின்னு போற மாதிரி அவனை யோசிச்சு பார்க்க அவன் ஸ்மைல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நம்பிக்கை அவன் கூட போறான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துன்னு போயிட்டு ஐசியூ வார்டில் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஒன்று பக்கம் நடந்துட்டு இருக்க நம்ம நானும் பார்த்தா ஹீரோவுடைய அம்மாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சோகமாயிட்டு பிளாட்டை கீழே உடைக்கிறதே தெரியுது அவங்க எவ்வளவு வருத்தத்தில் இருக்காங்கன்னு. அவங்களும் அதிர்ச்சியில் இருக்க. இன்னொரு பக்கம் இதே விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பா வேலைக்கு போகாம இவங்களை பார்க்கறதுக்காக திரும்ப வந்துறாரு. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல பார்த்தா டீச்சர் ஹீரோவுடைய தங்கச்சிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கூடவே ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சேர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியுது இந்த விஷயம். எல்லாருமே அதிர்ச்சிறாங்க. சர்ஜரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோவுடைய சின்ன பிளாஷ்பேக் காமிக்க அவன் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். டேக்காக ரேஞ்சுடா என்ன மேட்ச் ஆரம்பிக்க பத்தி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சாரி அண்ணா, இதை வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்லா விளையாட. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து மெயினான டாக்டர் வெளியே வரேன். ஹீரோவுடைய அம்மா பாவம் டாக்டர் என்னுடைய பசங்க எப்படி இருக்காங்க? கவலைப்படாதீங்க, சின்ன பையனுக்கு வந்து எது அறுவை சிகிச்சை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் வருது. அதனால இப்போதைக்கு அவனை மெயின்டைன் பண்ணி காப்பாத்திடலாம். ஆனா ஓல்டர் பிரதருக்கு தான் ரொம்ப சிவியரான அடிபட்டிருக்கு. அதுவும் தலையில. இன்னொரு பக்கம் திரும்பி ஒரு பிளாஷ்பேக் வர நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா ஹீரோவும் அவனுடைய அண்ணாவும் சின்ன வயசுல கும்பலா விளையாடும் போது ஒரு டீம் கோச்சும் பசங்க ஒரு நிமிஷம் வாங்க, எனக்கு நம்மளுடைய புதிய மெம்பர் எனக்கு ஜாயின் பண்ண போறாங்க. இவங்க ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் நம்ம கூட விளையாடுறதுல இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க நம்ம கூட இவங்க விளையாடுறத நினைச்சு பெருமை பண்ணும். ஹலோ, என்னோட பேர் வந்து நானா மிஷிமா. இவங்க கூட ஒன்னா சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு கோச்சு சொல்ல நம்ம ஹீரோடைய அண்ணனும் இவங்க விளையாடுறதுலாம் பிரச்சனை கிடையாது கோச்சு, ஆனா இவங்க பேர் தான் ப்ராப்ளம். ஏன் இந்த மாதிரி சொல்றேன்? ஏன்னா ஆல்ரெடி என்னுடைய டீம்ல வந்து மிஷிமான்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கான். நானாசாவே இருக்கான். கரெக்ட் தான்ப்பா. நம்ம நானானும் கூப்பிட முடியாது, மிஷிமானும் கூப்பிட முடியாது. உண்மைதான்ப்பா. உங்களுக்கு எதனா ஒரு நிர்ணயம் வைக்கணுமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஐடியா கொடுத்துருப்பான். 7 கொடுத்துருக்கான். 7 மீன்ஸ் வந்து ஜாப்பனீஸ்ல நானா தான் 7 அர்த்தம். அடேங்கப்பா, பேர் சூப்பரா வச்சிருக்கான்பா அப்படின்ற மாதிரி அண்ணங்கார பாராட்டுறது மட்டும் இல்லாம எல்லாருமே அவனை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து டாக்டர் வெளியே வரேன். சாரி, எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இப்போ சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுடைய பெரிய பையன் சுகரு அவனுடைய பிரெயின் வந்து டெட் ஆயிடுச்சு. அதனால அவனை காப்பாற்ற முடியல. எங்களை மன்னிச்சிருங்க. எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டோம், பட் இருந்தாலும் எங்களால முடியல. என்னது, அவனுடைய பிரெயின் செத்து போயிடுச்சான். இதை கேட்டு அவங்க அம்மா அலறி அழுகுறாங்க. பட் இருந்தாலும் கவலைப்படுங்க, சுகரு ஒரு ஆர்கன் டொனேட்டரா மாறிட்டேன். இப்போ உடல் உறுப்பு எல்லாமே தானம் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கான். அவரும் ஷாக்கா வர்றாங்க பாவம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நானா ஹீரோ அப்புறம் அவங்க அண்ணங்காரன் இவங்க எல்லாருமே ஒரே டீம்ல விளையாடுறதுக்காக செலக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்கான மேட்ச் நடக்க சுகீரோ பார்த்தா நானாக்கு பாஸ் பண்ண ஹீரோ 7 கூப்பிட பின்னாடி ஹீரோ பால் பாஸ் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோ ஒரு ஷூட் கொடுப்பான். அதோட பால் கோலா மாறிடும். ஜெயிச்சிட்டோம்ல, நீங்க 2 பேரும் நல்லா விளையாடுங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி முடிச்ச கையோட நம்ம ஹீரோவை தனியாக கூட்டின்னு போக இன்னொரு பக்கம் இவங்க மேட்ச் முடிச்ச கையோட அண்ணங்காரன் பார்த்தா ஹீரோவை திட்டிட்டு வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் ஒழுங்கா விளையாடு, கொஞ்சமா லைட்டா சொதப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நானா இன்னைக்கு நல்லா விளையாடுற மாதிரி ஹீரோவும் அவனை பார்க்க அண்ணங்காரனும் இவளை கூப்பிடுவானா இவ எதுவுமே பேசாம கம்முன்னு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துருக்கேன். ஏய் 7 என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? ஒன்னும் அப்படின்ற மாதிரி மனசுல அவனை யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் மேட்ச் விளையாடுற கையோட வீட்டுக்கு வரேன். அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வர வைக்கிறாங்க. அம்மா எனக்கு நான் ஹையஸ்ட் கவர் பண்ண தெரியுமா? தங்கச்சி அறியும் அப்பயே கொழுப்பவளுக்கு என்னப்பா நம்பர் 7 அசிஸ்டன்ட் வேலை பார்த்துருக்க போல என்ன ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பொண்ணு கூட. ஏய் என்ன வெறுப்பேத்திரியா? அப்புறம் பார்த்தா ஹீரோவோடியா அண்ணனும் 7 அம்மா எதுக்காக லாஸ்ட் வீக் வந்துட்டு போனாங்க? இங்க எதனா பிரச்சனையா? எதுவும் கிடையாதுக்கண்ணா. நீங்க எதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை எங்கிட்ட மறைக்கிறீங்க? அவங்ககிட்ட இருந்து எதை மறைக்க முடியும்? ஏன்னா நீ ககிரவை காட்டில ரொம்ப ஷார்ப்பான பையனாச்சு. ககிரி கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி மொத்த விவரத்தையும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நானும் சடனா ஒரு நாள் வந்து நான் திரும்பியும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்க போற விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்ன மனுஷங்க சடனா எடுத்த முடிவு என்னோட ஃபேமிலியில இப்படி போய் தான் ஆகணும். பட் இருந்தாலுமே கண்டிப்பா நான் திரும்ப வந்து ஜப்பான்ல தான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரி ககிரோ ஃபீல் பண்ண. ககிரோ இதுக்கெல்லாம் யார்ட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா நான் வர்றதுக்குள்ள நீ மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயரா வந்திருப்பேன். ஏன்னா இந்த டீமோடைய ஸ்ட்ரைக்கரே நீ தான். எனக்காக வெயிட் பண்ணணும்னு ப்ராமிஸ் பண்ண. கண்டிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சுகுரோவை தனியா மீட் பண்ணி இந்த சுகுரோ கிஃப்ட் இல்ல குட் லக் பிரேஸ்லெட் இருக்கு. உங்க 2 பேருக்கு தான் மீட் பண்ணிருக்கேன். 2 பேரா? ஆமா, உனக்கும் ககிரிக்கும். நான் இந்த இடத்த விட்டு போறேன்னா நான் இல்லாத போது இதை பார்த்து நீங்க என்னுடைய ஞாபகத்தை வர வச்சுக்கிறேன் ஹாப்பியா விளையாடுறதுக்காக. கவலைப்படாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. திரும்பியும் ஒரு நாள் வந்து நம்ம 3 பேரும் ஒண்ணா விளையாடுவோம். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜாப்பனீஸ் யூனிஃபார்ம் போட்டு விளையாடுவோம். ஃபைனல்ஸ்ல வேர்ல்டு கப்ல விளையாடலாம். ப்ராமிஸ் மறக்காதன்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளவு சொல்ல. இதை கேட்ட அண்ணங்காரன் சந்தோஷத்தோட கிளம்ப. ஹீரோ உன பக்கம் அவன் பெரிய சோகத்தோட இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணங்காரனும் ககிரும் இந்தா இதை கையில போட்டுவோம். என்ன இது பிரேஸ்லெட்டா? அதுக்கப்புறம் 2 பேரும் போட இங்க பாரு, இது பிரேஸ்லெட் வந்து எப்பவுமே நம்ம கழட்ட கூடாது, நம்ம கையிலே தான் இருக்கணும். ஏன்னா 7 வந்து நமக்காக கொடுத்துருக்கான். 7க்கு ப்ராமிஸ் பண்ணது மட்டும் மறந்துடுற மாதிரி அதுக்கப்புறம் அவனு சொல்லிட்டு கிளம்ப. 2 பேரும்
அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த நினைவுகளோட ஹீரோவும் பார்த்தா கண்மடிக்க ககிரோ ஏஞ்சிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்துலேயே சவனம் இருக்கான். டாக்டர் வாங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவளை கூப்பிட நான் எங்க இருக்கேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நார்மல் ஆன பிறகு நார்மல் வார்டுக்கு அப்புறம் அவனை மாத்தின பிறகு பார்த்தா நம்ம நானாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ககிரோ எப்படி இருக்கு ஆல்ரெடி பார்த்தா டாக்டர் அந்த இடத்துல செக் பண்ணிருக்காங்க அவனுக்கு. யார் நீ எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி போயிட்டு இருக்கேன். நான் வந்து இவனுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் சாக்கர் மேனேஜர் நானா மினிஷிமா. அப்படியா பரவாயில்ல. இவனுக்கு உன்னுடைய வாய்ஸ் எப்பெல்லாம் கேட்குதோ அவனுடைய ஹார்ட் பீட் பயங்கரமா துடிக்குது. அவன் நல்லபடியா பார்த்துக்கோ. நீ வர வச்சு அவனுடைய ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக நல்லாவே துடிக்குது. அதனால நீ அடிக்கடி வந்துட்டு அவனை பார்த்துருப்போம் மிஷிமா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நானாவும் அவனுடைய நண்பர்களை கூட்டு வந்திருக்காங்க. சுகீர் இல்லாமல் ககிருக்கு மனசு கஷ்டமாயிடும். அதனால முடிஞ்சிருக்கு அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாம நம்ம தான் பார்த்துக்கணும். கவலைப்படாதீங்க. ககிர் அதுக்கப்புறம் பார்த்தா முடிச்சிட்டு இருக்கேன். ககிர் உள்ள வரலாமான்னு சவனும் கேட்க டேய் ககிரோ உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டா நீ நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சி ஆயிட்டு இருக்கேன். கோட்டம் அவனுடைய இதயத்தில் வந்து அறுவை சிகிச்சை பயங்கரமா பண்ணியிருக்காங்களா. நாங்கள் ரொம்பவும் கவலைப்பட தெரியுமா. கவலைப்படாதீங்க. இப்போ எனக்கு எந்த விதமான அடியோல நல்லா தான் இருக்கேன். நீ திரும்பவும் கிளப்புக்கு வரதுக்காக நான் காத்துட்டு இருக்கோம்டா. ஆமா ஏய் நான் சாக்கர் கிளப்பை விட்டு எப்பயோ கோயிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாதா என்ன சொல்றேன். சடனா ஏன் இந்த முடிவு எடுத்தேன். ஆல்ரெடி என்னுடைய பிரதர் கிட்ட நான் பேசிட்டேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. பட் இருந்தாலுமே என்னுடைய பிரதர் கிட்ட திரும்பவும் இந்த மாதிரியான விஷயம் நிறைய பேசணும். என்னை விடவும் நான் அவனை நினைச்சது ரொம்ப கவலைப்படுறேன். கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரமே என்னோட பிரதரை பார்க்கணும். ஆனால் சவனும் பார்த்த ககீரு என்னாச்சு நீ வீடா பண்ணிட்டு இருக்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கின்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டாக்டரும் வராங்க. நான் உன்னுடைய பிரதரை பத்தி சொல்றேன். உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ககீரு ஆயிசாவா நான் தான் கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் ஐயக்கா மெயின். வாங்க வாங்க. சுகுருக்கும் நான் இதுக்கு முன்னாடி தான் கவுன்சிலராக இருந்திருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல். இப்போ சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து வாங்க. ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க. ககீரு சொல்லுங்க. அவ்வளவு உண்மையை சொல்ல போக நானும் தடுக்கிறான். உண்மையை சொல்றதுக்கான நேரம் இது. ககீரு உன்னுடைய பிரதர் சுகேரு அவன் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இது கேட்டு எல்லாருமே சோகமாவே அவனே ஷாக்கா வரான். நீங்க காமெடி பண்ணாதீங்க. காமெடி தானே பண்றீங்க. இல்ல இதுதான் உண்மை. சவனை இவங்க என்னப்பா பேசிட்டு இருக்காங்க. உண்மையா ககீரு என்ன மன்னிச்சிட வேற வழி இல்ல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அண்ணா நான் பாத்தி ஆகணும். நீங்க போய் சொல்றீங்க தான் நினைக்கிறேன். என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்த விட்டு போலான்னு பாக்க இவங்க எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. என் பிரதர் நான் பாத்தி ஆகணும் விடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் போயிட்டு கண்ணாத்திலேயே புளிர்னு விடுவாங்க. இதை கேட்டு அவன் திரும்பி கான்சியஸ்னஸுக்கு வந்துட்டு இது உண்மைன்றதை புரிஞ்சுக்கிறான். இங்க பாருங்க நீங்க உன்னுடைய லைஃபை வேஸ்ட் பண்ணல. ஏன்னா உங்க பிரதர் அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுடைய உயிரை காப்பாற்ற அவனுடைய உயிரை விட்டுருக்கான். இதை கேட்டு அவன் கதறி அழுகுறான். அந்த இடத்துல இன்னொரு பக்கம் டாக்டரும் நம்ம ஹீரோடைய அப்பாவை கூப்பிட்டு தனியாக பேசிட்டு இருக்குது. நம்ம சவனை கவனிக்கிறான். என்னது சுகுரோவுடைய இதயத்தை வந்து ககீரோவுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்களா. வேற வழியில அந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய பையன் இறந்ததுக்குள்ள உங்களுடைய சின்ன பையனுக்கு இதயம் தேவைப்படுது. அவனுடைய ஹார்ட்ல பயங்கரமான டேமேஜ் ஏற்படுறதுனால அதை மாத்தி ஆகணும். அதனால அப்பவே உங்களுடைய பெரிய பையனுடைய இதயம் அவனுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்ததுனால தான் அவனுடைய இதயத்தை டொனேட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் லேட்டாக தான் சொல்றதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. சரி ஓகே. ககீரோட இதயத்தில் சுகீர் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கானா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி இன்னொரு பக்கம் நானும் இந்த விஷயத்தை கேட்டுட்டு என்னது சுகரோட இதயத்தில் வந்து ககீருக்கு மாத்திருக்காங்களா அப்படின்னு அவன் ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்தோம். இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டான். நிறைய ஒர்க் அவுட்ல நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். இப்போ எப்படி இருக்கான் பரவாயில்ல. எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு அவன் கான்சியஸ்னஸோட தான் இப்போ இருக்கான். இப்போ மனசளவில் அவன் ரொம்ப கிளியரா இருக்கான். இருந்தாலும் எனக்கு ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா இந்த பையன் எப்படி அதுக்குள்ளே அடாப்ட் ஆயிட்டேன் இந்த விஷயத்துக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவை வீட்டுல இருந்து ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வரேன். ஸ்கூல்ல பார்த்து கிளாஸ்ல பசங்க கிட்டேன் ஏய் எல்லாரும் இங்க பாருங்கப்பா நான் ஃபுல் ரெக்கவர் ஆயிட்டேன்ப்பா. ஆமாமா தலைவன் ரெடி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் சாக்கர் கிளப்ல பார்த்தோம் கிளப் ரெசிக்னேஷனை கொடுத்துருக்கான் ஹீரோவும். என்ன மன்னிச்சிருங்க குனிமாட் சோசன் பாய் எனக்கு சீரியஸா இன்ஜூரி ஆயிருக்கு. கண்டிப்பா என்னால தொடர்ச்சி ஆட முடியுமான்றதும் தெரியல. வேணும்னா நான் உண்மையிலேயே மேனேஜர் வேலையை கூட பார்க்கறதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு நல்லாவே பிடிச்ச உன்னுடைய சூழ்நிலை உடம்பு நல்லபடியா பாத்துக்கோ. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உன்னுடைய பிரதர் ஜப்பானுடைய வேர்ல்டு சாக்கர் பிளேயரா இருந்தான். அதுதான் உன்னுடைய குறிக்கோள். அதனால காக்கிறோம் நீ ஒரு ஸ்ட்ரைக்கர்ன்றதை மறந்துடாத. நீ ஒன்னும் மேனேஜர் கிடையாது. நீ விளையாடுற திரும்ப வந்து விளையாடுறதுக்காக நான் எப்பவுமே காத்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல இன்னொரு பக்கம் இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவருக்கு பயமே சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் பசங்க விளையாடி இருக்க அந்த கிரௌண்ட்ல பார்த்தா தன்னுடைய அண்ணங்க இருக்கிற மாதிரி அவனை யோசிச்சு பார்க்க. அதுக்கப்புறம் பாலும் பார்த்தா ஹீரோ வரும்போது அவன் கிட்ட வரேன் யோகினாவோ நிஷிமா சொன்னதை நான் கேட்டேன். இப்போ நீ பிசிக்கலி ரொம்ப ரெக்கவர் ஆயிட்டமே வேணா விளையாட்டுக்கு வாங்கிட்டா போய் விளையாடலாம். இல்ல நான் இந்த இடத்த விட்டு போறேன். இதுக்கப்புறம் நான் விளையாட மாட்டேன். ஓகே என்னடா சொல்றேன் எப்ப பார்த்தாலும் இதை விட்டு ஓடிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா உனக்கு நல்லாவே விளையாட வருது அப்படி நீ சொல்றதுக்கு என்னுடைய அண்ணங்காரன் தான் ஞாபகத்துக்கு வரான். ஆனா நம்ம ஹீரோவும் பால் மேல காலை வச்சு சொல்றான். அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது யோசிஷோக்கு நம்மளுடைய சுகுரோவோட ஞாபகம் வருது. எங்க பாரு நான் எப்போ இந்த இடத்த விட்டு போகணுன்றது எனக்கு ஆசை கிடையாது. எனக்கு விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப இன்னொரு பக்கம் நானும் என்னாச்சுப்பா ககீரோ சாக்கரை விட்டு நின்று சொல்றான். இல்லப்பா உண்மையிலே வந்து அது சுகுரோவா கெகுரோவான்னு எனக்கு தெரியல. அவன் பேசும்போது எனக்கு தெரியுது அவங்க அண்ணங்காரன் தான் அந்த இடத்துல நின்று பேசுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா நான் அவன் கூடயே ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எல்லா இடத்தையும் ஓரளவுக்கு பார்த்து ரசிச்சு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு மன நிம்மதி வரத்துக்கு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரிலாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நானும் எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறான். உன் அண்ணனுடைய கோல் வந்து நீ மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு சாக்கர் பிளேயரா வரணுன்றது. ஆனா நீ என்னடா இதை விட்டு போகணுன்ற. இல்ல என் அண்ணன் சொல்லிட்டான் எனக்கு சாக்கர் வராதுன்னு. அதனால விளையாடுறதுல பிரயோஜனம் கிடையாது. அப்பெல்லாம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல விளையாடி இருக்க ஒரு சில பசங்க வந்து பால நம்ம ஹீரோ கிட்ட அனுப்ப மிஸ்டர் பால இந்த இடத்துல கிக் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நானும் அந்த பாலை தள்ளி விடலாம்னு பார்க்க. இன்னொரு பக்கம் பார்த்து ஒரு பொண்ணு பார்த்தா கதறுவான். ஏன்னா பார்த்தா அவளுடைய நாய் வந்து ரோட்டுக்கு போக அவளும் போயிட்டு அந்த நாயை காவலும் போவான். அந்த டைம்ல ஒரு காரும் அவளை மோதலான்னு வரேன். நம்ம ஹீரோ அந்த பால் எடுப்பான். எடுத்து ஒரு ஷூட் கொடுப்பான். இந்த பசங்களை தாண்டி கரெக்டா அங்க வர காரோடைய முன்னாடி கண்ணாடியில அந்த டிரைவருக்கு மறைக்க அதோடய பார்த்தா அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அப்படியே பிரேக்கை போட்டு நிறுத்திடுவான். இல்லைன்னா என்னத்துக்கு இந்த பொண்ணு ஏத்துட்டுவான். எல்லாரும் பார்த்துட்டு இவன் பண்ணது பார்த்து ஷாக் ஆகிறாங்க. நானும் அவனோட பக்கம் நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்க அவன் கண்ணுக்கு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோவும் அண்ணங்கிற சுகுரோ மாதிரி தெரியறான். அதோட இந்த தலையை எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்க அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போடலாம். அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிறகு நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா வழக்கம்
கமெண்ட் எபிசோட் பிரமாதமாக இருக்கும் முடிஞ்சு யாரும் நம்ம பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சாலுமே கமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகணும் நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.